அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. உனக்கு ஒரு மகன் பிறப்பான். தெய்வமே, மது தெய்வீக மடியில் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் தம்பதியரை ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவு ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். திருமணம் முடிந்து இவ்வளவு வருடங்கள் கழிந்து விட்டது, கரு உருவாகவில்லையே. எவ்வளவு பெரிய துயரம்! தினமும் கண்ணீரோடு துயரம் நிறைந்த உள்ளத்தோடு எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் பிறக்குமோ? கடவுளே, எங்களை கண்கொண்டு பாரும். அண்ணா, நான் ஒரு அபாக்கியவதி. என் ஆன்மாவை ஆண்டவருக்கு முன் திறந்து காட்டினேன் என்று குழந்தை பேறு இல்லாத நிலையிலே துயரத்தை வெளிப்படுத்துகிறார். அவளுக்கு ஏற்பட்ட அவமானம், கேவலம், தாங்க முடியாத சுமைகள் ஆண்டவரின் ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருகிறது. அவளின் கண்ணீர் ஆண்டவரிடமிருந்த பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த கண்ணீர் வீணாய் போய்விடவில்லை. ஆண்டவர் அவள் கண்ணீர் நிறைந்த மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறார். சாமுவேல் என்கிற அழகிய குழந்தை பிறக்கிறது. ஆண்டவரே, எம் தம்பதியரையும் கண்ணோக்கி பாரு. எவ்வளவு நெருக்கடியோடு பாரத்தோடு கண்ணீரோடும் திருமுன் உம்மை நோக்கி இருக்கும் அவர்களை ஆசிர்வதியும். உடல் உள்ள தடைகளை நீர் போக்கி இருளும். குழந்தை பேற்றை அவர்களுக்கு கொடும். கண்ணீரை துடைத்து நீர் ஆசிர்வதி சாட்சியாய் நிலைநிறுத்திட உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.